ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 27/4/2024 சனிக்கிழமை. அன்றைக்கி வந்து 2 ட்ரா இருக்குது. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வந்து ட்ரா இல்லை எலெக்ஷன்னால். அப்போ அந்த 2 ட்ராவுக்குமே வீக்லி சார்ட் படி வச்சு மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். நிர்மல் ட்ரா நம்பர் 377, காரணியா ட்ரா நம்பர் 651. இந்த நிர்மலுடைய ட்ரா வெள்ளிக்கிழமை ட்ரா வந்து 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு வந்து நிர்மல் ட்ராவும் 3 மணிக்கு எப்போதும் போல் காரணியா ட்ராவும் நடக்கிறதா அந்த அவங்க கேரளானுடைய சைட்டில் கொடுத்துருந்தது. நிர்மலுடைய வீக்லி சார்ட் படி என்ன கெஸ்ஸிங் வருது, காரணியாவுடைய வீக்லி சார்ட் படி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிற அந்த ரூட்டு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அந்த ரூட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நிர்மலுக்கு எடுத்திருக்கேன். நிர்மலுடைய அந்த வீக்லி சார்ட் பற்றி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த டி போர்டு இருக்குல்ல, அந்த டி போர்டில் உள்ளது பாருங்கள். டியில் உள்ள 8 அப்படியே சியில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு வாரம் விட்டு டியில் உள்ள இதில் வந்து பார்த்தோன்னா 1 பவர் 6, 8 வந்து டைரெக்டாக வந்துருச்சு. அடுத்து இந்த 1ஓட பவர் 6 வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 4 டைரெக்டாக வந்துருச்சு, 7ஓட பவர் 2 வந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா அடுத்து வந்து 8 தான் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வரணும். 8 இங்கே சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ 8 வந்து பி போர்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரிக்கு படி. இது நான் எது கூட மேட்ச் பண்ணியிருக்கேன்னா அந்த பி போர்டு இருக்குல்ல, அது பாருங்கள் அதோட பவர் நமக்கு கிடச்சிட்டே வருது. 3 பவர் 8 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 3 பவர் 8 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா 2 பவர் 7. இதை வச்சு நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 7. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சிக்கு 87, 78 இதை மட்டும் எடுத்திருக்கேன். போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஏ போர்டுக்கு 8, 7, பி போர்டுக்கு 8, 7, 4, சி போர்டுக்கு 8, 7 கூட வந்து 6 மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் 678. ஆல் போர்டுக்கு எடுத்திருக்க நம்பர் 8, 7. இது எல்லாமே வந்து இந்த 2 மணிக்கு வரக்கூடிய நிர்மலுடைய சார்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். அந்த கெஸ்ஸிங் தான் இது. அடுத்து வந்து காரணியா சனிக்கிழமையினுடைய காரணியா ரிசல்ட்டு. காரணியா வந்து 3 மணிக்கு, இந்த ட்ரா வந்து 3 மணிக்கு. இது லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா சி பவர் சிலே வந்துருச்சு, ஏ பவர் ஏலே வந்ததுனால பி பவர் பிலே வரலாம் 1, 6 பவர் 1. இப்படி பார்த்தோன்னா பி பவர் சியில் வந்துருச்சு, இதுவும் பி பவர் ஏல வந்திருக்கு. இப்போ இது பி பவர் பியில் வரலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரிக்கு படி 1 தான் கிடச்சிருக்குது. இது நம்ம நேற்று வீடியோவில் இந்த ட்ரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம், கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ காரணியாவுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை மட்டும்தான் வச்சு நான் எடுத்திருக்கேன். காரணியாவுக்குன்னு எடுத்துக்கிட்ட ஆல் போர்ட் நம்பர் வந்து 1 பவர் 6. ஏக்கு வந்து 1, 6, 3, பிக்கு 1, 6, 3, சிக்கு வந்து 1, 6, 9. இது மிஷின் நம்பர் வந்து ஆக்சுவலாக நிர்மலுக்கு மட்டும்தான் அந்த மிஷின் நம்பர். ஏன்னா அதுக்கு என்ன மிஷின் நம்பர் வருதோ அதான் நம்ம அடுத்ததுக்கு எடுப்போம். ஸோ அப்படி லாஸ்ட்டாக வந்த மிஷின் நம்பர் வந்து 758, 914, 9 பவர் 4, 1 பவர் 6, 4 பவர் 9. இது வந்து நிர்மல் ட்ராவுக்குள்ள மிஷின் நம்பர். Thank you friends.